ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் எங்க 3 பேருக்குள்ள ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்சஸ் மும்பை வர்சஸ் ஆர்சிபி. அதுல வந்து ஆர்சிபி வந்து மும்பையோட ஹோமுக்கு போய் மும்பை கிரௌட சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடனரி விக்டரி ஃப்ரம் ஆர்சிபி. 244 ரன்ஸ், அதாவது மும்பை வந்து டாஸை வின் பண்ணி ஆர்சிபி ஆட வச்சாங்க. 241 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க போர்ட்ல. மும்பை வந்து நல்ல இன்டென்ட் காமிச்சு ஆடி வந்து தோத்துட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. 18 ரன் டிஃபரன்ஸ்ல தோத்துட்டாங்க. அதான் இப்போ நம்ம டீடைலா இந்த மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் மேபி பாலா உங்ககிட்டதே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். நான் உன்னோட இனிஷியல் தாட்ஸ் நீ ஷேர் பண்ணும்போது நான் ஒரு 2 சப் கொஸ்டின்ஸா வச்சு நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மும்பை வந்து 62 ஃபார் நோ லாஸ் 6 ஓவர் மார்க்ல இருந்தாங்க. ஐ திங்க் ரோஹித் சர்மா அவர் ஹாம்ஸ்ட்ரிங் அன்பார்ச்சுனேட் இன்ஜுரியில வெளியே போகும்போது அரௌண்ட் 57 ஃபார் நோ லாஸ்ல இருந்தாங்க. அங்க வரைக்கும் நல்ல இன்டென்ட் இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தாங்க. பட் அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த வந்த பேட்டர்ஸ்னால அதை கேபிட்டலைஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியலையாங்கிற ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ரியான் ரிக்கல்டனும் திலக் வர்மாவும் பேக் டு பேக் ஒரே ஒரு அவுட் ஆயிட்டு போனாரு. சோ இது என்னன்னா, அந்த ஒரு குவாலிட்டி லெக் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா இந்த ஹை சேஸ் இருக்கும்போது அவங்களோட ஒரு டெக்னிக்கல் வீக்னஸ் ஏதாவது அது மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுதா? அதுதான் காரணமா, இல்ல இஸ் இட் ஜஸ்ட் ஒன் ஆஃப் இந்த மேட்ச் தானா? இந்த கொஸ்டின்ஸ் சேர்த்து ஆன்சர் பண்ணா நல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்றது, ஒரு டஃப் இந்த ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஃபைட்டே இல்லாம பண்ணியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து தே ஹவ் நாட் கிவன் த ஃபைட். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் 18 ரன்ஸ் வந்து தோத்ததுலாம் அந்த எண்ட்ல தெரியலாம். அது ருதர்ஃபோர்டுனால அந்த நெட் ரன் ரேட்டுக்கு இது பண்ணாங்களே தவிர, பட் அகைன் மும்பை இந்தியன்ஸ் கிவன் த கிரெடிட் லைக் ட்ரிபியூட் டு விராட் கோலி. என்ன கிங் ஃபார் எ ரீசன். நீங்க 7-7 தலை ஃபார் எ ரீசன் சொல்ற மாதிரி 18 வந்து கிங் ஃபார் எ ரீசன் கோகுல் சொல்லலாம். இன்னைக்கு அவர் ஒரு ஸ்கேமான இன்னிங்ஸ் ஆடினாரு. அதோட பியூட்டிஃபுல்லான ஸ்கேமான இன்னிங்ஸ் ஆடுறன்னு எங்க டீம்ல இருந்து எல்லாரும் காமிச்சாங்க. அதாவது மெயினா பர்டிகுலரா சூரியகுமார் யாதவ். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புவர் கேப்டன்சி ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா. ஐ வில் பி வெரி ஆனஸ்ட். ஹார்திக் பாண்டியாஸ் bowling இஸ் really good. ஹார்திக் பாண்டியா ஆஸ் எ ஆல்ரவுண்டர் பேட்டிங் எல்லாமே டெரிஃபிக். பட் ஆஸ் எ கேப்டனா வந்து டாக்டிக்கலி இஸ் நாட் கிரேட். அதான் ஆனஸ்டான ஒரு விஷயம். என்ன சொல்லணும்னா, ஏன்னா இந்த சீசன்ல சோஃபா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து பவர் பிளே ஒர்க்கே ஆகல சுத்தமா. இஸ் கோயிங் எவ்ரி மேட்ச் வந்து ஒரு 14 ரன்ஸ் பவர் பிளே லீக் பண்றாரு. ரன் ரேட் நான் சொல்றது எக்கானமி இஸ் கிவிங் லீக்கிங் 14 per ஓவர் கொடுத்துட்டு இருக்காரு ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரையும். அகைன் இன்னைக்கும் அதே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரெண்ட் போல்ட் இது லைக் இன் டெத் ஓவர்ஸ் இ கம் பேக் ரியலி குட். ரியலி ஃபைட் ஃப்ரம் இது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரையும் வந்து டெத் ஓவர்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் ஓவரும் டெரிஃபிக்கா போட்டார் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரையும். பட் என்னன்னா, மேட்சுக்கு மேட்ச் ஏதாவது பவுலர் வந்து அவங்களோட 4th and 5th பவுலர்ஸ் லீக்கிங் பிக் ஓவர்ஸ் 20 runs per ஓவர் கொடுத்துறாங்க. இன்னைக்கு திஸ் இஸ் நாட் ஐடியலா பார்த்தா மயங்க் மார்க். நான் நம்ம ப்ரிவியூலயே சொல்லியிருந்தோம், நானும் கோகுலும் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மயங்க் மார்க் ஆடக்கூடாது, அஸ்வினி குமார் ஆடணும், ஏன்னா இந்த பிச்சுக்கு வந்து அவர் சூட்டபிளா இருக்க மாட்டாரு. அண்ட் ரஜத் பட்டிதர் பொழந்துருவாரு அகைன் நான் சொன்னேன். இன்னைக்கு பொழந்தார். he has a terrific record against மயங்க் மார்க்கண்டே. எஸ்ஆர்ஹெச்ல இருக்கும் போதே மயங்க் மார்க்கண்டே பொழந்திருக்காரு. 18 balls 43 runs அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும். இன்னைக்கு பார்த்தோம் என்ன அடிச்சாருன்னு, 20 run அடிச்சிருந்தாரு. ஒரு ஓவர் கொடுத்தது மட்டும் இல்லாம கரெக்டா அப்பதான் ரஜத் பட்டிதர் வரும்போது மார்க்கண்டே போடுறது ஒரு பெரிய மிஸ்டேக். அடுத்தது ஷார்துல் தாக்கூரும் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜில ஒய்டு லைன்லயே போட்டு அது ஒரு 23 ரன் ஓவரா மாறிடுச்சு. இன்னைக்கு ரியலி கேம் வந்து சேஞ்ச் பண்ண ஐயோ சமகாண்டு. அதனாலதான் இது பெனால்ட்டியும் கிடைச்சிச்சு கடைசி ஓவர். இன்னைக்கு நீ என்ன பண்ற, நாங்களும் போடுவோம்னு போட்டோம் பாரு ஜேக்கப் டஃபி. அதோட கடுப்பு என்னன்னா, இந்த இரிட்டேட்டா இருக்கு இந்த ஒய்டு ரிவ்யூ வைக்கிறது. நீ ரிவ்யூ இருக்குன்னு இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. அதான் லிட்டரலா சொல்ல எடுக்க போகும்போது கடைசியில ரிவ்யூ இல்லாம போயிடுச்சு. நல்லதா போச்சு. இந்த மாதிரி பண்றதுக்கு இனிமே காண்டாயிருவாங்க. ஏடா ஒரு T20 மேட்ச் 5 மணி நேரம் ஆக்குவீங்க, ரொம்ப காண்டாச்சு. ஆக்சுவலா பார்த்தா மேட்ச் வந்து ரொம்ப 5 மணி நேரம் இழுத்து ரொம்ப இது பண்ணிருக்காங்க. சரி, நான் கமிங் டு த பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அகைன் இந்த ஷார்துல் தாக்கூர் கொண்டு வந்தது அந்த டைத்துல வந்து யூ ஹேவ் டு பிரிங் யுவர் பெஸ்ட் பவுலர். அங்கதான் அதான் இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சேட் ட்ரூத் என்னன்னா, ஆஃப்டர் பும்ராக்கு லிட்டரலா 8 ஓவர் தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கு மும்பை இந்தியன்ஸோட இது நிலைமை. அண்ட் பும்ராவை தவிர பெஸ்ட் பவுலர்னு பார்த்தா ஹார்திக் பாண்டியா தான் இருக்காரு மும்பைக்கு. லிட்டரலா இந்த இதுல ஹார்திக் பாண்டியா பவுலிங் இஸ் ரியலி குட். சூப்பரா ஸ்மார்ட்டா இது பண்றாரு, ஆப்ரேட் பண்றாரு. அவருக்கு 2 பால் ஃபுல் டாஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஆக்கே ட்ரை பண்ணது, அது போச்சு, தட்ஸ் ஃபைன். பட் லிட்டரலா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காரு ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரையும். சோ அங்க ஷார்துல் தாக்கூரும் இவங்க 2 பேருமே 4 ஓவர் 72 ரன் கொடுத்திருக்காங்க. இவர் என்ன ஷார்துல் தாக்கூர் அண்ட் மயங்க் மார்க்கண்டே. சோ புவர் என்ன சொல்றது பவுலர்ஸ் ரொட்டேஷன்ஸ் வந்து புவரா இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் சைட்ல இருந்து. அது பர்டிகுலரா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி வைஸ்ல நான் சொல்றேன். அண்ட் நீ சொன்ன ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் ஸ்கை அந்த இது இன்டென்ட் கம்மியாச்சுன்னு இல்ல, ரோஹித் சர்மா இருக்கும் போது இன்டென்ட் கம்மியா தான் இருந்துச்சு. தட்ஸ் ஆல் குடோஸ் டு ரஜத் பட்டிதர். அவரோட கேப்டன்சி நான் பிரேவா பாராட்டுறேன். ரசிக்ஸ் எல்லாம பேக் பண்ணி இஸ் வெரி குட் இன் ஆஃப்டர் 6 ஓவர்ஸ்க்கு அப்புறமா அவர் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா டெல்லியில இருக்கும்போது யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவருக்கு தைரியமா பவர் பிளேல கொடுத்து இஸ் வேரியேஷன் வாஸ் டாப் கிளாஸ்.
irrespective ஆஃப் த எக்ஸிகியூஷன் வேற. ஆனா வந்து அதை அவர் பிரேவா கொண்டு போனாரு. அந்த வேரியேஷன்ஸ்க்கு பேக் பண்ணி அந்த யங் பவுலர்ஸ் கொடுத்தது வந்து உண்மையா வந்து டெரிஃபிக்கா பார்க்கணும். 3 overs மும்பை இந்தியன்ஸ் வார் இந்த கேம் 3 overs 39. தென் பவர் பிளேல 2 over 14 ரன்னும் என்னமோ போட்டிருக்காரு ரசிக் சலாம பொறுத்த வரையும். அப்பனா என்ன டாப் லெவல். அண்ட் அகைன் குருணால் பாண்டியா இஸ் பிகமிங் இஸ் ரீடிஃபைனிங் த T20 bowling அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லிட்டரலா அவரோட பவுன்சர் பிகாஸ் அவங்களோட ப்ரெடிக்ட் பண்ண முடியல அவர் என்ன பால் போட போறாருன்னு அந்த ஒரு கீப் கெஸிங் த பேட்டர் இஸ் வாட்சிங் த ஃபீட். ஓகே, அண்ட் செம்மையா ஒரு அவரோட ஸ்ட்ரூட்னஸ் பாரு, இன்டெலிஜென்ஸ். ஜஸ்ட் வந்து பவுன்சர் போடுற மாதிரி போ இப்படி போ அப்படின்னு அந்த பேக்வர்ட் பாயிண்ட்ல இருக்கிற பர்சன் இப்படி ஒரு பவுன்சர் போடுற மாதிரி சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு இது போட்டாரு. இந்த கேதர் ஜாதவ் கிட்டி இது ஒண்ணு போட்டாரு. டாப் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் நான் சொல்ல போனா குருணால் பாண்டியா ஐ லவ் தட் ஆட்டிடியூட். அதாவது என்ன ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் ஆக்சுவலா குருணால் பாண்டியாவை பொறுத்த வரையும். அவர்னாலதான் தே ஹேவ் a very good defensive bowling options RCB பொறுத்த வரையும். அண்ட் they are a very strong team. லிட்டரலா சொல்ல போனா they have tick all the boxes in terms of batting wise. சொல்றேன் பவர் பிளேல அந்த ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு இருக்கு இவரை பொறுத்த வரையும். இன்னைக்கு வந்து கோலி இஸ் புவர் ஒன் ஆஃப் த புவர் நாக் ஆஃப் கோலி. நான் பார்த்தாலே மோசமான இது இன்னைக்கு ஆடின விதத்தை சொல்றேன். கோலி ஒரு இன்டென்ட்டே இல்ல ஆக்சுவலா பார்த்தா கோலி கிட்ட அட்டாக்கிங் போறதுக்கு தப்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. அண்ட் என்ன ப்ராப்ளம்னா திலக் வர்மாவை வந்து கரெக்டா சுயா சர்மா கிட்ட he has not having a great record. அவரை போய் முன்னாடி இறக்கி விட்டாங்க. ஐடியலா ஹார்திக் பாண்டியா வந்திருக்கணும் அந்த டயத்துல. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா திலக் வர்மா ஸ்பின் கரெக்டா ஸ்டெம் டு ஸ்டெம்ப்ல போட்டா அவரோட ரெக்கார்ட் கரெக்டா இல்ல. அந்த மேட்சப்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. சூரியகுமார் யாதவுக்கு லிட்டரலா வந்து ஒரு ஃபேஸ் போலரோ ஸ்பின் போலரோ யார் போட்டாலும் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல அடிக்கணும்னே தவிர தட்டி ஓடுறதுக்கு தான் பாக்குறாரு. லிட்டரலா ஸ்கைக்கு வந்து ஸ்கொயர் லெக் ரீஜன் இல்லைன்னா அவருக்கு ரன் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸே இல்ல. அண்ட் அகைன் அதுலயும் பவர் மிஸ் ஆயிடுச்சு. அவர் ஏஜ் அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இஸ் கோயிங் அவே, ஃபேடிங் அவே. ஒரு ஏஜ் கேச்சிங் அப்ங்கிற ஒரு ஃபீல் தெரியுது சூரியகுமார் யாதவுக்கு பொறுத்த வரையும். இன்னைக்கு அந்த 82 balls ஸ்லோவர் வந்து அவரால் கிளியர் பண்ண முடியல, விச் இஸ் ஷார்ட்டர் சைட் ஆஃப் த கவுண்டர். இந்த இதை கிளியர் பண்ண முடியல குருணால் பாண்டியா அவுட் ஆனதுலாம். சோ லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இல்ல நான் என்னன்னா உன்னோட இனிஷியல் தாட்ஸ் ஷேர் பண்ணேன். பட் அலாங் வித் நான் உங்ககிட்டயும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் அபவுட் RCB. அதாவது இப்போ RCB வந்து இனிஷியலா பார்த்தோம்னா ஃபில்சாட் ஒரு சூப்பர் நாக்கு கிரீஸை நல்லா யூஸ் பண்ணி அவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அவங்களோட இதெல்லாம் நல்லிஃபை பண்ணாரு. அந்த இதெல்லாம் அது நல்லா இருந்தது. அண்ட் பாலா சொன்ன மாதிரி ரஜத் பத்திதரோட இன்னிங்ஸ் 2 ஸ்பின்னர்ஸையும் டேக் ஆன் பண்ணாரு. வெதர் இட் இஸ் இவரா மயங்க் மார்க்கண்டேவா இருக்கட்டும் சாண்டனா இருக்கட்டும் நல்லா டேக் ஆன் பண்ணாரு. அதான் இப்போ விராட் கோலியோட இன்னிங்ஸை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சொன்ன மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் 240 ரன் ஸ்கோரிங் பண்ணிருக்காங்க. பட் அவரோட 130 ஸ்ட்ரைக் ரேட்னால அவர் இல்லைன்னா 260 270 கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் தட் இன்னிங் ஸ்பெசிஃபிக்கா அலாங் வித் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? இல்ல இப்போ 2020க்கு அப்புறம் ஹெட் டு ஹெட்ல இந்த RCB வெர்சஸ் MI வந்துட்டு RCB 6 ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வாங்கடையில பேக் டு பேக் 2 wins. இட்ஸ் a brilliant effort. ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் கிரேட். நான் என்ன இந்த கோலியோட இன்னிங்ஸ் நான் எப்படி நினைச்சேன்னா அவங்க வந்துட்டு அவங்க லூஸ் பண்ணா கோலி would have been responsible. As a Kohli fan, I accept that Kohli would have been responsible if RCB lost this game. ரொம்ப க்ளோஸா போனா இந்த லாஸ்ட் 3 6 எல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த 18 இஸ் ஆக்சுவலி 30 32 அப்படிதான் அது டிஃபரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது பட் பிகாஸ் ஆஃப் கோலிஸ் லேக் ஆஃப் இன்டென்ட் ஆர் அவருக்கு படல அவரும் வாக் அவுட் பண்ணல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் படல, லேக் ஆஃப் இன்டென்ட் வாஸ் ஒன் திங். வாக்கிங் அவுட் தட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் சச் அ சாம்பியன் பிளேயர். ஓகே, பட் ஆனா அது வந்து ஹஸ் லெட் டு ரஷிக் சலாம் வந்துட்டு உள்ள வர ரீசன். தட் இஸ் த ரீசன். ஏன்னா படிக்கல் ஆடல, ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு 5 பால், டேவிடுக்கு 10 பால் ஆடினாரு. இதெல்லாம் வச்சுட்டு படிக்கலும் பேட்டிங் ஆடல. தே ஸ்டில் எண்டட் அப் ஸ்கோரிங் 240 which could have been 260 265 அதுதான் இருந்திருக்கும். பட் வாட் ஒன் தெம் த கேம் இஸ் தேர் பவுலிங். போத் சுரேஷ் சர்மா அவர் அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு ரிக்கில்டன் கூகுளி ஸ்லோவர் கூகுளியில வச்சு மேல பிறந்தது. அதுக்கப்புறம் அடுத்த பால் வந்துட்டு ஃபைன் லெக்ல ஷார்ட் ஃபைன் லெக்ல திலக் வர்மா ஸோ க்ளோசர் டு த அவரோட பாடிக்கு போட்டு அது. அண்ட் கிருணால் பாண்டியா, தீஸ் ஆர் த இதுதான் மெயின் ரீசன். அண்ட் பவர் பிளேல ரஷிக் சலாம் போட்ட அந்த ஓவர் அதுல இருந்து தான் கொஞ்சம் மொமெண்டம் அப்படியே கம்மியாச்சு ஃபார் போத் ரிக்கில்டன் அண்ட் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவங்க நல்லா அடிச்சிருந்தாங்க போத் புவனேஸ்வர் குமார் அண்ட் இது. they were going at 10 an over, so they were expecting ஒரு 70 13 per over. they are above the record. 3 overs 39 வேணும். ஆமா 39. சோ அவங்க வந்துட்டு they were expecting ஒரு 6 overs 75 அந்த மாதிரி டச்சிங் 80 runs. that was what they were aiming for. but இந்த ரஷிக் சலாமும் அப்புறம் கிருணால் பாண்டியா வந்துட்டு it was brilliant to watch. ஃபீல்டிங்கும் அவங்க கேட்ச் எல்லாம் பிடிச்சாங்க. ஐ ஃபீல் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு
எவ்வளவு 3 மேட்ச் ஆச்சா 4 மேட்ச் ஆச்சா டோட்டலா இப்போ 4 4 மேட்சஸ். 1 அந்த win and ஒரு 3 மேட்ச் loss. வந்து 11 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் தான் பும்ரா போட்டிருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. போல்ட் இன்னைக்கு தான் எடுத்திருக்காரு விக்கெட். ஐ ஃபீல் தட் இஸ் தி வேர் த மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல. பிகாஸ் இப்போ நம்ம பிரசித் கிருஷ்ணாவை பாக்குறோம், இல்ல வந்துட்டு ரவி பிஷ்னாய் அண்ட் அவங்களோட த ஸ்ட்ரைக் bowlers ஈவன் டு an extent வந்துட்டு ஈவன் டஃபியும் சொல்லலாம். he went for a lot of runs today, 50 odd runs போயிருக்காரு. பட் he got that important wicket of ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட். ஸோ ஸோ அதுதான் ஐ திங்க் ஃபேர். பும்ரா ரொம்ப டிஃபென்சிவா யூஸ் பண்றதே வந்துட்டு ஐ ஃபீல் அங்க வேர் தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். ஏன்னா இப்போ இஃப் யூ சி த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன், ஆப்வியஸ்லி அந்த காலம்ல வந்துட்டு பாட்டம்ல இருக்கிறது கேகேஆர், சிஎஸ்கே, அடுத்தது மும்பை இப்போ வரைக்கும். அண்ட் ஈவன் பவர் பிளேலையும் இதே தான் டிரான்சிஷன் ஆகுது. ஸோ தட் இஸ் வேர் ஐ திங்க் தட் as a bowling unit வந்து மும்பை have to step up. இதுக்கு மேல வந்துட்டு hopefully ரோஹித் சர்மா வந்துட்டு they don't have to make a change with ரோஹித் சர்மா next match. பட் டெஃபினட்டா வந்துட்டு they need more striking capability in the bowling department. அவங்க எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. போல்ட் வந்து is not the same. So they have to rethink certain things. And then இப்போ நம்ம நீ சொல்ற அந்த அஸ்வினி குமார் பாயிண்ட்ல நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து மயங்க் மார்க்கண்டேவை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி இது பண்ற மாதிரி ஆயிடுது. சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் அடி வாங்கினாரு, பட் he came back brilliantly. அவரு ஐ ஃபீல் அந்த போத் மயாங்கும் இது அந்த ஒரு ஸ்லாட்லயே போறதுனாலயே, பட் சாண்ட்னர் அதுக்கப்புறம் ரெடியூஸ்ட் இட். அவரோட ஆக்ஷன்லயும் கொஞ்சம் ஸ்லோனஸ் கொண்டு வந்தாரு. ஸோ இஸ் லைக் அ வெரி வில்லி ஆபரேட்டர். ஸோ அதுலயே நல்லா தெரிஞ்சது. பட் பால் ட்ரிஃப்ட் ஆச்சு, ஸ்லோயர் ஒன்ஸ் யூஸ் பண்ணாரு சாண்ட்னரை பொறுத்தவரையும். the variation was 95-76. அந்த ஒரு சூப்பர் வேரியேஷன்ஸ் பண்ணிருந்தாரு. சோ அண்ட் இஸ் நாட் bowling into the arc. அதுவும் ஒரு கீ டிஃபரன்ஸ் இன்னைக்கு. ஆமா, அண்ட் இவங்க ரெண்டு டீமும் அதான் இது ஒரு பெரிய லேர்னிங். இன்னொன்னு, இந்த போன கேம்ல வந்துட்டு அவங்க ட்ரிஸ்டன் சப்ஸ்க்கு கிளவுஸ் மாத்த விடல. இந்த கேமுக்கு ஸ்டார்டிங்லயே அவங்க ஆர்சிபி பேட்டிங்லயே, ஐ திங்க் ஆர்சிபி பேட்டிங் மும்பை பேட்டிங், அவங்க திருப்பி கிளவுஸ் எல்லாம் மாத்தி அது பிளேயர் பண்ணாங்க இன்னைக்கு. ஆமா, ரெண்டு டீமும் வந்துட்டு அன்னன்னைக்கு கேம் அன்னன்னைக்கு முடியணும். அடுத்த நாளுக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு போய் முடிக்கிறாங்க. இது எப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இது வேணும். வெரி சர்ப்ரைசிங் தட் ஆர்சிபி வந்துட்டு லாஸ்ட் 2 ஓவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தட் 4 ஃபீல்டர்ஸ் இருக்கும்னு. பட் ஆனா பீனலைஸே பண்ணல. ஸோ பார்க்கலாம். பட் இட்ஸ் அ கிரேட் வின் ஃபார் ஆர்சிபி ஓவரால் as a பேட்டிங் அண்ட் bowling எஃபர்ட். மோர் bowlingனாலதான் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. கரெக்ட். சி அதான் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொன்னல பும்ரா வந்து விக்கெட்லெஸ்ஸா இருக்காருங்கிறது எனக்கு அது பெரிய கன்சர்ன் இல்லை. ஆக்சுவலா அதான் கன்சர்ன் வந்து என்னன்னா, பும்ரா வந்து இஸ் நாட் லைக் நம்ம விக்கெட் அவனை எதிர்பார்க்க மாட்டோம். அவர் டிஃபென்சிவ் அந்த ஒரு ரன் கண்ட்ரோல் பண்றதுதான். அண்ட் அவர் கொடுக்குற ஓவர்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல கொடுக்கல. யூ ஷுட் ஐடியலி என்ன பண்ணும், உனக்கு பவர் பிளேல ரன்ஸ் போயிட்டே இருக்கு எல்லா மேட்சும். நான் வந்து ஏஷியா கப் டயத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன், பவர் பிளே இஸ் a key facet இந்த மாடர்ன் T20 இதை பொறுத்த வரையும். பவர் பிளேல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் அங்கதான் யூஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு இது இருக்கு, நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து கண்டினியூஸா அவங்களுக்கு ப்ராப்ளமே என்னன்னா, பும்ரா வந்து அவரோட யூசேஜ் தான் பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி 3 ஓவர் அவங்க ரன் அடிச்சிட்டாங்க. 3 ஓவர்ஸ் வந்து எல்லா டீமும் ரன் அடிச்சதுக்கு அப்புறம் பும்ரா வரும்போது he has to operate in defensive bowlingல தான் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. he cannot able to strike up. அது ஒரு இது இருக்கு. அந்த everything knows that you cannot go after Bumrahல. இப்போ லாஸ்ட் அதுவும் இருக்கு. அதுதான் சொல்றேன், that is a mistake. you have in the back of the head. அது வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இந்தியாக்கு மேல அகைன்ஸ்டாவோ இல்ல வந்துட்டு இங்க வந்துட்டு எம்ஐக்கு அகைன்ஸ்டாவோ they know that 2 ஓவர் அடிக்க முடியாது. 2 ஓவர் வந்துட்டு இதுதான் பண்றாங்க. பேக் ஆஃப் த ஹெட் இருக்கு. அது பவர் பிளேலயோ அதுவும் இருக்கு. கரெக்ட். so it's the same. But they definitely see அதுக்கு தான் they should have to Trentford if he's not nailing his yorkers. அவரு Trentford also went for runs. So அதுதான் சொல்றேன். see Trent Bolt வந்து இனிஷியல் என்ன ப்ராப்ளம்னா, இஸ் ட்ரைங் டூ மச் ஆஃப் இன்ஸ்விங்கிங் யாக்கர்ஸ் இன் பவர் பிளேல. லைக் இன்ஸ்விங்கிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஸ்விங் ஆஃபர் பண்ணலனா லெஃப்ட் அண்ட் ரைட்ல அவர் வித் கொடுத்துறாரு, அடி வாங்கிடுறாரு. either he is going too full or too short back of இதுல. அதனால ஈஸியா இஸ் கெட்டிங் ஹிட். அது ஒரு காரணம் இருக்கு. 20th over except for that last ball because he is nailing Akar perfectly. அதனால அங்க வொர்க் அவுட் ஆகுது டெத் ஓவர்ஸ்ல பொறுத்தவரைக்கும். பட் பவர் பிளேல அது வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. the problem is he is becoming too defensive. Trent Bolton டிஃபென்சிவா ஆபரேட் பண்றதுனால அவரோட இஸ் நோ மோர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். அந்த தீபக் சஹர் அவருக்கு மேட்ச் கேமே இல்ல லிட்டரலா. அவரும் இது பண்ண முடியல. வேற யார் ஆப்ஷன்ஸ் இருக்கா உனக்கு? ஹர்திக் பாண்டியா, பும்ரா, இவங்க தான் நீ ஆபரேட் பண்ணியே ஆகணும் உனக்கு. இன்னைக்கு எனக்கு ஐ ஹேட் தட் பவுலிங் ஸ்பின்னர்ஸ் வந்து நீ வந்து 4th ஓவர் கொடுக்கிறதுக்கு ஐ லிட்டரலி ஹேட். இன்னைக்கு வந்து பாரு நிலைமை பாரு, 22 ரன் போயிடுச்சு. சாண்ட்னர் ஐடியா வந்து ஒரு 8 ரன் இல்ல மேக்ஸிமம் ஒஸ்ட் கேஸ் 12 ரன்ல முடிச்சிருப்பாரு. இன்னொரு இதுல ஒரு 12 ரன் சேவ் ஆயிருக்கும் யூசிங் த ஸ்பின்னர்ஸ். நீ நம்ம பேசலாம் ஐன் சைட்ல என்னன்னு பேசலாம். பட் அகைன் நான் சொல்லலாம், மார்ஜின் ஆஃப் இது பாரு லிட்டரலா வந்து இந்த லெவல்ல இருக்கு. they have to think out. அந்த இப்ப போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயே கேக்குறாங்க 4 மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட இஷ்யூவே என்ன, பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது இல்ல. போன வருஷமும் அதே தான் பிரச்சனையா இருந்துச்சு. இப்பயும் அதான் பிரச்சனை. அஸ்வினி குமார்
அவரும் 4 ஓவர் 42 போவாரு. ஆனா அட்லீஸ்ட் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அஸ்வினி குமார். தட்ஸ் வை ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் அஸ்வினி குமார் இன் கேஸ் ஈவன் ட்ரெண்ட் போல்ட் அடி வாங்கினா கூட அஸ்வினி குமார் கொண்டு போலாம். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு பேட்டிங்ல வந்து ஹிட்டிங் எபிலிட்டிஸ்ல பிரச்சனை இருக்கு. இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸ்கை அண்ட் திலக் 2 பேரும் சேமா ஒரு இடத்துல ஆடுறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கை லிட்டரலா வந்து அவருக்கு பவர் கேமே மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கையை பொறுத்த வரையும் இது அவரோட ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்ட் வான்கேடை பொறுத்த வரையும் இந்த ஒரு பியூர் பெல்டர் விக்கெட்ல அவனால பண்ண முடியல, ரன் அடிக்க முடியல. ரொம்ப பாவமா இருக்கு. ஆக்சுவலா இஸ் லெஜெண்ட் இன் T20 கிரிக்கெட். ஒரு காலத்துல ஸ்கையை பயந்தவங்க இருக்காங்க. டில் லாஸ்ட் இயர் he was performing well for மும்பை இந்தியன்ஸ். அதுதான் ப்ராப்ளம். இந்தியன் பேட்டர்ஸ் நாட் பெர்ஃபார்மிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். தட்ஸ் a serious question. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ரிலைஸ் ஆன் தர் இந்தியன் பிளேயர், நாட் ஆன் த ஓவர்சீஸ் பிளேயர். அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், ஸ்கையா இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் ப்ராப்ளமா இருக்கு. அன்னைக்கு ஸ்கை இது ரோஹித் சர்மா அடிச்சாரு, ஜெயிச்சோம். அது மாதிரி அவங்களோட இந்தியன் ஸ்டார் பிளேயர் ஹேஸ் டு பெர்ஃபார்ம். அதான் அந்த பேட்டர்ஸ்ல. இல்லனா they have to bring in somehow வில் ஜாக்ஸ் அந்த மாதிரி இது கொண்டு வரணும். they have to bring in அஸ்வினி குமார். பிரச்சனை இருக்கு. ரதர்ஃபோர்ட தூக்க முடியாது, சாண்டனரியும் தூக்க முடியாது, ரிக்கல்டனையும் தூக்க முடியாது. போல்ட் தான் சொல்றேன். இவர்தான் போல்ட் மட்டும் தான் இருக்காரு. அண்ட் போல்ட்ட தூக்கணும்னா ஒரு இந்தியன் அஸ்வினி குமார் தான் கொண்டு வரணும். நீ அஸ்வினி குமார் கொண்டு வரணும். ஹர்திக் பாண்டியா இப்ப போடுற மாதிரி அவரே எனிவே செகண்ட் ஓவர் தான் போடுறாரு ஹர்திக் பாண்டியா. சோ ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா தான் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுல் டாஸ்ல 6 போச்சு, 9 ரன்ஸ் தான். நீ மத்த எல்லாமே பார்த்தா ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் போலிங் பேட். இந்த மாதிரி விக்கெட்ல 9 ரன்ஸ் ஃபைன். ஒரு ஃபுல் டாஸ் பால் அது ஸ்லாட்ல போட்டனால மிஸ் ஆயிடுச்சு. இஸ் ட்ரைட் ஃபார் யாக்கர், அது 6 ஆயிடுச்சு. சால்ட் இது அடிச்சது. மத்தபடி வந்து he was the best செகண்ட் பெஸ்ட் bowler டு பி frank மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆஃப்டர் பும்ரா பொறுத்த வரையும். அண்ட் அந்த ஒரு ஷட் டவுன் ஓவர் அவர் தான் பண்ணாரு நடுவுல வந்து அந்த 14th ஓவருக்கு வந்து. இல்ல இன்னைக்கு நான் ஆர்சிபி பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கோலியோட இன்னிங்ஸ் வந்துட்டு ரொம்ப டெட்ரிமெண்டலா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா இட் வாசன்ட் லைக் தட். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ யூ ஆர், ஹவு பிக் அ பிளேயர், த கேம் அண்ட் மேட்ச் சிச்சுவேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது வந்து யாரா வேணாலும் இருக்கட்டும். கோலி கிட்ட போயிட்டு கோலி 50 அடிக்கும் போது அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 2 சின்ன பசங்க வந்துட்டு இது பண்ணாங்க, எழுந்து நின்று கை தட்டினாங்க. ஆனா அப்படியே கான்ட்ராஸ்டா ரஜத் படிதருக்கு எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. So they as a team they know that in this situation he has to come out. 13th ஓவர்லயே அவர் வந்து வெளியில வந்திருக்கணும். at 13th ஓவர்லயே கன்சிடரிங் படிக்கலுக்கு சான்ஸ் கிடைக்கல, ரஜத் படிதர் வந்திருந்தாரு, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், வெங்கடேஷ் ஐயரும் வந்திருக்கலாம், ரஷிக் சலாம். அவங்க மேபி வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்திருக்க சான்ஸ் இருக்கு as a impact player. பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிகாஸ் சுரேஷ் சர்மா ஆல்ரெடி பிளேயிங் லெவல்ல இருந்தாரு. சோ bowler இல்ல அவங்க ஆக்சுவலா they wanted அபிநந்தன் சிங் இல்ல, அதனால வந்து ரஷிக் தார் தான் அவங்க வச்சிருந்தாங்க ஐடியலா. he was there in contention வந்து. ஆமாமா. So but ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல we needed that extra bit of boost. and பாவம் டேவிட் வந்துட்டு 13th ஓவர்ல இருந்தே நின்று இருந்தாரு. ரஜத் படிதர் போனதுக்கு அப்புறம் 1 ஓவர்ல இருந்தே அவர் நின்று இருந்தாரு. the start Phil Salt வந்துட்டு கொடுத்த ஸ்டார்ட்டும் கோலி அவரு கொஞ்சம் ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல அடிச்சதும் வந்துட்டு இவங்க வந்துட்டு 130 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் டூப்ளிசஸ் கோலிக்கு அப்புறம் இதுதான் ஐ திங்க் ஹையஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது மேசிவ் பேட்டிங் வைஸ் அந்த பவர் பிளேயும் மேக்ஸிமைஸ் பண்ணி அங்கேயே ஐ திங்க் மேட்ச் வாஸ் நியர்லி தேர். தேர் லுக்கிங் அட் 260 பட் போலிங்னால வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்மால் பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து ஆர்சிபி மாத்தணும். ரஷிக் சலாம் வந்துட்டு போன வருஷமா ஆடினாரு, பட் இந்த வருஷம் இட் வாஸ் a great கேம் ஓவரால் அவங்களுக்கு. மிடில் ஃபேஸ்ல வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஆப்ரேட் பண்ணாங்க. மோர் தென் பவர் பிளேல 71 இன்னைக்கு நவடேஸ் வந்து அந்த போயிட்டு இருக்கு 11 பாயிண்ட் சம்திங். பட் ஆனா மிடில் ஃபேஸ் அந்த ரஜத் படிதர் he was in the verge of becoming fastest 50 in IPL. 12 balls 50 அவர் அடிச்சிருக்க வேண்டிய வருது. எப்படி நம்ம யுவராஜ் சிங் அடிச்சது மாதிரி இந்த 11 balls 44 பட் நெக்ஸ்ட் 9 balls 9 runs. தட்ஸ் வேர் த குவாலிட்டி ஆஃப் பும்ரா அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி பவுலர் தெரியுறாரு. பட் என்னன்னா பும்ராவை இப்படி வேஸ்டா இருக்கு. அவரோட பீக் இருந்தா கூட இட் இஸ் நாட் என்ன சொல்லுது நாட் ஃபேவரிங் ஃபார் த மும்பை ரிசல்ட். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் அந்த மும்பை பவுலிங் அது வந்து ஒரு வெட்ட வெளிச்சமா தெரிகிறது. அதே மாதிரி அவங்களுக்கு பவர் ஹீட்டர்ஸும் ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இந்தியன் பவர் ஹீட்டர்ஸ் அதுவும் ஒரு கன்சர்ன். ஓவரால் ஃபார் ஆர்சிபி சைட்ல லாட் ஆஃப் டிக் மாஸ். தே ஆர் த ஒன் டீம் ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனர் இருக்காங்க. ஈவன் தேவைப்பட்டுச்சுன்னா பேக்கப்ல கூட இவர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேக்கப் பேட்டல். பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறதுக்கான பவுலர்ஸும் இருக்காங்க. பூபி மாதிரி இருக்காரு. டிஃபென்சிவ் பவுலிங் ஆப்ஷன்ஸுக்கும் வச்சிருக்காங்க. லைக் குருணால் பாண்டியாவா இருக்கட்டும், சுயா சர்மாவா இருக்கட்டும். ஸோ தே ஹேவ் எவ்ரிதிங். ப்ராப்பர் ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஃபேஸ் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஃபினிஷிங்க்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தே ஹேவ் குட் பேட்டிங் டெப்த் ஆஸ் வெல். ஸோ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குருணால் பாண்டியா கூட முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஸோ அண்ட் கிளியர் ரோல் கிளாரிட்டி இஸ் செட்டிங். அதுவும் ஒரு பிக் ஒன் ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி இஸ் ஒன் டீம் as tick mark so far everything every other aspect. இந்த சீசன் வந்து சேப்பாக்ல ஆடல, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ அத வந்து நான் இங்க ஜஸ்ட் பதிவு பண்ணிக்கிறேன். சோ அப்படியே நீங்க கணேஷ் சொன்னா டிசைடிங் அது வந்து நம்ம ஐபிஎல் போர்ட் தான் கேட்கணும். 2 மேட்ச் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. ஹை வோல்டேஜ் கிளாஷ்
ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம எம்ஐ மேட்ச் பத்தி டீடைல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம அப்டேட்டை கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஆஃப்டர்நூன் மேட்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆஃப்டர் இந்த 2 மேட்ச் முடிவுல பாத்தீங்கன்னா வந்து கோகுல் வந்து 12ல இருக்கான். அப்புறம் மைசெல்ஃப் அண்ட் பாலகிருஷ்ணன் நாங்க 2 பேரும் 9 ஈச்ல இருக்கோம். கோகுல் இஸ் 3 ahead of us. அதை இப்போ நாளைக்கு மேட்ச்ல எப்படி மாற போகுதுங்கிறதையும் நம்ம ப்ரெடிக்ஷன் வச்சு நாளைக்கு பார்க்கலாம். அதாவது இப்போ மார்னிங் மேட்ச் ஈவினிங் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்எஸ்ஜி vs ஜிடி. ஜிடி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளினிக்கல் விக்டரின்னு தான் சொன்னோம். இவரு பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப் வாங்கிட்டாரு. ஒரு சூப்பர் பவுலிங், எக்ஸ்ட்ராடனரி எக்ஸிகியூஷன். அவர் வந்து அவரோட அந்த ஹார்ட் இந்த ஹிட் டு த டெக் ஸ்கில்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி என்ன சொல்றது, அவரு நல்லா வேரியேஷன் நல்லா காமிச்சிருந்தாரு. எப்படி சொல்றது, பவுன்சஸா இருக்கட்டும், ஆஃப் கட்டர்ஸா இருக்கட்டும், அவர் நல்லா ஹார்ட் லென்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நல்லா அவங்க பவர் பிளேல அவங்களோட ஹையஸ்ட் அடிச்சிருந்தாங்க எல்எஸ்டி 16. பட் அவங்க when they started get கோயிங்கிற மாதிரி இருக்கிறப்போ கரெக்டா வந்து குரூஷியலா ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. ஐடன் மார்க்கரோட விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி சிராஜ் அவரோட டாமினன்ஸ் பண்ட் கூட காமிச்சாரு. அவர் ஐ திங்க் 5வது டைம் இந்த ஐபிஎல்ல வந்து பண்டோட விக்கெட் எடுத்திருக்காரு. பண்டா இருக்கட்டும் இல்ல ரஷீத் கானா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா போட்டு நல்லா கண்டெயின் பண்ணாங்க. அண்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பட்லர் அண்ட் கில் வந்து மோர் ஆஃப் என்ன சொல்றது, அவர் தான் ஒரு ஆங்கரிங் ரோல் பிளே பண்ணாரு. பட்லர் வந்து நல்லா ஆக்சிலரேட் பண்ணி நல்லா கொண்டு போயிருந்தாரு. 60 of 37 balls. அதான் இதுதான் ஓவரால் மேட்ச் சம்மரி. கிளினிக்கல் விக்டரி தான் சொன்னோம். இப்போ அதான் நான் வந்து மேபி ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் கோகுல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வந்து இனிஷியலா வந்து இந்த மிடில் வந்து அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து எல்எஸ்டியோட மிடில் ஆர்டர் வந்து அவங்களோட வீக்னஸ் ரொம்ப காமிச்சாங்களோன்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பூரனா இருக்கட்டும் இல்ல ஆயுஷ் பதோனியா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த ஒரு டேக்கியான பிட்ச்ல வந்து அவங்களால வந்து இந்த ஸ்டிக்கியா இருந்த சர்ஃபேஸ் அவங்களோட ஓன் பவரை ஜென்ரேட் பண்ண முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வாட் இஸ் யுவர் தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ்? அவங்களுக்கு லக்னோ வந்துட்டு ஐ திங்க் இந்த அவங்க ஹோம்ல வந்துட்டு 6th கன்சிக்யூட்டிவ் டிஃபீட் அண்ட் எவ்ரி திங் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல. ஸோ அதுவே வந்துட்டு எதர் அவங்க கண்டிஷன்ஸை வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற கண்டிஷன்ஸை அவங்க வந்து கியூரேட்டர்கிட்ட கேட்டு அதுக்கு அந்த கண்டிஷன்ஸை அவங்க வாங்கணும். அதுக்கு தாண்டாப்புல அவங்களோட போத் காம்பினேஷன் வைஸ் அவங்க பிளேயர்ஸை இது பண்ணணும். இட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. லக்னோ போன மேட்ச் வந்துட்டு அவ்வளோ பெரிய த்ரில்லர் அண்ட் இட் லிட்டரலாக ஒரு ஸ்டார் புதுசாக இந்தியன் கிரிக்கெட்டுக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு த்ரில்லர். பட் ஆனால் அதுக்கப்புறம் இமீடியட்டா யூ சி தட் நன் ஆஃப் தேர் பேட்டர்ஸ் வந்துட்டு காட் கோயிங். பட் டாப் ஆர்டருக்கு அந்த ஒரு பவர் பிளேல கொஞ்சம் அவங்க வந்து நல்லா அக்ரெசிவா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்னால இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அது எக்ஸாக்டா வந்துட்டு அவங்களோட அந்த காம்பினேஷன், பிகாஸ் பூரான் வந்துட்டு அவரு he couldn't get going. It's not the old Puran. அவர் போன இதுலயே வந்துட்டு அப்படிதான் இருந்தாரு. மற்ற வெஸ்ட் இண்டியன்ஸ் பிளேயர் மாதிரி இந்த ரதர்ஃபோர்டோ இல்ல இவரு இதுக்கு ஆடிட்டு இருக்காருல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் மாதிரி அவங்கனால வந்துட்டு பூரான்னால வந்துட்டு இஸ் நாட் ஏபிள் டு கேபிட்டலைஸ் ஆன் தட் பிக் ஹிட்டிங். ஸோ அது இட் ஹேஸ் டு டூ வித் த கண்டிஷன்ஸ் நினைக்கிறேன். எதர் அவங்க ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்கா யூஸ் பண்ணி அவங்க ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ், போத் ஃபாரின் ஓப்பனர்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு சம்பவ் தே ஹேவ் டு ஸ்கோர் போஸ்ட் ஒரு 200க்கு மேல அடிக்கணும். பட் தே டூ ஹேவ் தட் ஒரு இந்தியன் போலிங் லைனப் இருக்கு. ரபாடாவும் வந்துட்டு நம்ம வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம். ரபாடா ஹஸ் நாட் பின் லைக் அவங்க இது வந்து ஜிடிகே. ரபாடா வந்துட்டு ஹஸ் நாட் பின் கிரேட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பட் ஆன் டாப் ஆஃப் தட் இவங்களோட எல்எஸ்ஜியோட போலிங் வந்துட்டு தே ஹேவ் தட் ஒரு இந்தியன் போலிங் லைனப் ஃபுல்லா வந்துட்டு போத் பிரின்ஸ் யாதவ், ஷமி போன இந்த 2 கேம் முன்னாடி சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ ஐ டோன்ட் நோ, தேர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். பட் ஓவரால் எல்எஸ்ஜி வந்துட்டு அவங்களோட பிளே ஆஃப்ஸ் வந்துட்டு ஐ ஃபீல் தேர் கெட்டிங் டீரெயில்ட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே வில் ரீச் த பிளே ஆஃப்ஸ். பாலா, இப்போ உன்னோட இனிஷியல் தாட்ஸோட எனக்கு இன்னொரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். இப்போ ரஷீத் கான் வந்து விக்கெட்லெஸ்ஸா தான் போயிருந்தாரு. பட் 25 runs தான் கொடுத்திருந்தாரு 4 overs. இப்போ ஹவு குரூஷியல் வாஸ் ஹிஸ் ரோல் இன் த விக்டரி ஆஃப் இவங்களோட ஜிடியோட விக்டரியில? ஹவு குரூஷியல் வாஸ் இட் இந்த மிடில் ஃபேஸ்ல? நோ ரியலி கிரேட். ஆக்சுவலா வந்து ரஷீத் கான் வந்து அந்த 2 6 பூரான் அந்த 2 ஃபுல்லர் பால்ஸ் போட்டாரு. ஓகே, அந்த 2 பாலும் வந்து ஸ்லாட் இன் இஸ் ஸ்லாட். ஓகே, அதனால 2 6 போச்சு. பூரான் அந்த அடிச்சது. அண்ட் ரொம்ப புவர் பேட்டிங் ஃப்ரம் பூரான். அதாவது ஒரு லேக் ஆஃப் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடாததுக்கான ஒரு எஃபர்ட் தெரியுது. நிக்கோலஸ் புரானா இருக்கட்டும், என்ரிக் கிளாசனா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து the current gen of players are playing in different kind of style. They have to upskill. அவங்களோட வேல்யூ ப்ரூவ் பண்ணியே ஆகணும். என்ரிக் கிளாசனா இருக்கட்டும், நிக்கோலஸ் புரானா இருக்கட்டும். இல்லைன்னா they will be அவங்களோட அண்டர் வேல்யூ ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீசன் அப்கமிங் இதுல வந்து அவங்களோட இதுவும் போயிடும். ரஷீத் கானை பொறுத்தவரையும் வந்து அவரோட லெங்த்தை வந்து ட்ராக் பண்ண ரொம்ப முன்னாடி என்ன பண்ணாரு, இது டூ ஃபுல்லா டூ ஷார்ட்டா இருக்கும்போது இப்போ வந்து இஸ் ஆப்ரேட்டிங் இன் வெரி குட் லெங்த். ஒரு 4 to 5 meter லெங்த் இஸ் ஆப்ரேட்டிங். ஸோ விச் இஸ் கீ ஃபார் இஸ் சக்சஸ் ரஷீத் கானை பொறுத்த வரையும். அண்ட் நாட் கிவிங் த வித், அதுவும் ஒரு மேட்டர் இருக்கு ரஷீத் கான் கிட்ட. அண்ட் இந்த இன்னைக்கு பார்த்தா வச்சுக்கோயேன், முக்கியமான விஷயம், த கீ இன் திஸ் சர்ஃபேஸ் இஸ் ஆட் லெங்ஸ் இன் டு த டெக். ஜிடில இருக்கிற அந்த டால் ஃபேசஸ் இன் டு த டெக், அவங்க தான் மேட்டர் இன்னைக்கு. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவர் பிளே போலிங் ஃப்ரம் சிராஜ்.
ஆமா இவரு ரபாடா போறான்னு போலந்தாங்க. இன்னைக்கு ரன் கொடுத்தது இல்ல ரபாடா மட்டும்தான். ரபாடா மட்டும் தான். ஆக்சுவலா பார்த்தா ரபாடாக்கு பதிலா அவங்க ஒரு ஃபாரின் பேட்டர் கொண்டு போயிடலாம். தேவைப்படுச்சுன்னா சாய் கிஷோர் உள்ள கொண்டு வரலாம். அவங்களுக்கு பாரு ஆப்ஷன்ஸ் நிறைய, அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்காங்க. நிறைய இந்தியன் குவாலிட்டி பவுலர்ஸ் கூட இருக்காங்க, எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேபி வந்து அவங்க பேட்டிங் தேவைப்படுது. ஏன்னா அவங்க ஒரே ஒரு டீம் வந்து என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு பேட்டிங்ல தான் இந்த டாப் 4 அடிக்கலன்னா பிரச்சனை ஆகுங்கிற ஒரு திருப்பி ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. அதை மட்டும் அவங்க வந்து சரி பண்றதுக்கு டாம் பேட்டனை கொண்டு வரலாம் உள்ள பேட்டிங் சைட்ல இருந்து ஜிடியை பொறுத்த வரையும். பட் டெரிஃபிக் பவுலிங் ஃப்ரம் சிராஜ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிராஜை பொறுத்த வரையும் வந்து அவர் ஸ்ட்ரைடு கரெக்டா இருந்துச்சு, கொண்டு வந்த ரன் லைனப் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ரன்னிங் இது சொல்றேன். ஸோ அந்த he was shaping well ஆக்சுவலா சிராஜை பொறுத்த வரையும். பிரசித் கிருஷ்ணா இஸ் a genuine விக்கெட் டேக்கர். அந்த அவர் வந்து இஸ் நாட் given the width அண்ட் அவர் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரையும். இன் ஐபிஎல் அண்டர் நெக்ரா கோச் வந்து he was a ஸ்டார் பவுலர் அவங்களுக்கு ஜிடிக்கு. ஸோ ஒரு டெரிஃபிக்கான ஒரு இது இருக்கு, பேக்கிங்கும் இருக்கு. அசோக் சர்மாவும் டெரிஃபிக்கா இருக்கு, 154 kph போட்டுட்டு இருக்காரு. ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் வெரி குட் மிக்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஈவன் பிரசித் கிருஷ்ணா கிட்டயுமே அந்த வேரியேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு 126ல இருந்து 145 வரையும் அந்த வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. திடீர்னு 134, 144, 126 இப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேக் ஆஃப் லெங்த், அந்த லைக் அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் வாஸ் ரியலி எஃபெக்டிவாவும் இருக்கு. அவர் போடுற இது அந்த வேரியேஷன்ஸ் கீயா இருக்கு அவங்களுக்கு. ரஷீத் கானும் வந்து இஸ் டூயிங் வெல், ஸ்பாட் அவரும் நல்லா பண்றாரு. எங்க ப்ராப்ளம்னா எல்எஸ்ஜி வந்து பண்டோட இன்டென்ட் பாக்குற நல்லா இருந்துச்சு. பட் ஆனா வந்து தே ஹேவ் டு சென்ட் புரான் அப். அவரோட பொசிஷன் இது வந்து கம்ஃபர்டபிள் கிடையாது. he has to come number 3 என்னை பொறுத்த வரையும், புரானை பொறுத்த வரையும். let's see. I think going forward LSG அவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து மாத்திட்டு எப்படி வராங்கங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அடுத்த குயிக்கா நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து SRH ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து 3 பேர் சொல்லி ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஜிடி ஜிங்ஸ் பிரேக் ஆயிருக்கு. ஆமா அதான் இப்ப நம்ம அதான் க்ளோசிங் நோட்டா வந்து நான் குயிக்கா வந்து SRH வந்து அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் நாளைக்கு மேட்ச் இருக்கு. இன் ஹைதராபாத் மேட்ச் நடக்குது. யார் வின் பண்ண போறாங்க, உங்களோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் யார், ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் சொல்லிருங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் கோகுல். ராஜஸ்தான், நோ क्वेश्चन ஜஸ்ட் ராஜஸ்தான். இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு ரியான் பராக் சொல்றேன், கேப்டன். பாலா உன்னோட? ஐ அம் கோயிங் வித் SRH. அண்ட் நான் வந்து அபிஷேக் சர்மா சொல்றேன். அகைன் அபிஷேக் சர்மா இம்பாக்ட் பிளேயர். ராஜஸ்தானை பொறுத்த வரையும் என்னோட இம்பாக்ட் பிளேயர் வந்து இவர் இட்மையர். ஐ ஃபீல் அவங்களோட மேபி அதுவும் ஒரு பேட்டா விக்கெட் தான். பட் அவங்களோட ஓபனர்ஸ் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ரியலி தி கேம் இஸ் ஆன். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு 240 ரன் அடிச்சாங்கன்னா அப்போ இருக்கு. கணேஷ், இப்போ என்னோடது நான் கொஞ்சம் அதான் ரொம்ப டபுள் மைண்டடா இருக்கு. பட் ஐ வில் கோ வித் RR. நான் RR தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. என்னோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து சுட்டி பையன் யாரு, நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரு. அண்ட் SRHக்கு வந்து ஐ ஃபீல் டிராவிஸ் ஹெட் வில் கோ. சுட்டி பையன் வைபவ் சூரியவன்ஷி தானே. நீ என்ன புதுசா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சுட்டி இது பையன் அந்த அஸ்வின் இதுல வீடியோல லாங் பேக்ல சொல்லுவாரு, சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணீங்க. அது மாறிடுச்சுடா. அது இப்ப லாங் பேக். இப்ப வந்து கரண்ட் இது அவன் தான் சுட்டி பையன். நான் பழச வச்சு சொல்றேன் சும்மா அந்த ஒரு இதுக்காக. அதுதான் சொன்ன மாதிரி போக போக வந்துட்டு we'll start putting the points table. We are getting closer to the mid of the season. And இந்த SRH வந்துட்டு ராஜஸ்தானை பீட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல நடந்ததுன்னா அப்படியே வந்துட்டு டேபிள் அப்படியே புரட்டி போடக்கூட சான்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 2 டபுள் ஹெட்டர் ஓவர் த வீக்கெண்ட். எல்லா கேம்ஸும் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ நீங்க வந்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. ஆர்சிபி வந்துட்டு வேற என்ன இன்னைக்கு வந்துட்டு ஓவரால் அவங்களோட கேம் வந்து உங்களோட தாட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. 13th ஓவர்ல ஷுட் கோலி ஹேவ் வாக்ட், அது வந்து எஸ் ஆர் நோ, அது வந்து பதில் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எம்ஐ வந்துட்டு எங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், எம்ஐயோட பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்காதது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா, அதுல வந்து உங்க தாட்ஸை சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது கமெண்ட்ஸ், எங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச்.